மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மக்களிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை தற்போது பார்க்கலாம். விவசாய பூமி நிறைந்த பகுதி, விவசாயத்தை நம்பிதான் இந்த விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் சுமார் 14,400 கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய அரசு முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த திட்டத்தை வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய இருக்கின்ற முதலமைச்சர் முடக்கி வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த முதுகுளத்தூர் இருக்கின்ற கண்மாய் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்கள், விவசாய தொழிலாளர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த 14,400 கோடி திட்டத்தை உருவாக்கணும். இதுவரை தமிழக வரலாற்றிலேயே ஒரு திட்டத்திற்கு மாநில அரசாங்க நிதியில் இருந்து 14,400 கோடி ஒதுக்கிய வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படுத்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தை இன்றைய தினம் நிறுத்திவிட்டார்கள். மீண்டும் உங்களுடைய பேராதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். இந்த முடக்கப்பட்ட காவிரி குண்டாறு திட்டம் உங்களுடைய மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு இந்த முதுகுளத்தூர் இருக்கின்ற அனைத்து கண்மாயிலும் நிரப்பப்படும். அப்படி நிரப்புகின்ற பொழுது நிலத்து நீர் உயர்ந்து எங்க பார்த்தாலும் பசுமை. இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி எங்க பார்த்தாலும் பசுமை நிறைந்த பகுதியாக காட்சியளிக்கும். இன்றைக்கு நெல்லு, கரும்பு, வாழை, மஞ்சள் செழித்து வளர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் மூலமாக அதிமுக வெற்றி பெற்று அதை உங்களுக்கு தர இருக்கின்றது. கொரோனா காலம், அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் 12 மாத காலம் வருமானம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். கடுமையான சோதனையான நேரம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. கண்ணுக்கு தெரியாத காத்தின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் பரவல் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா நோய் தாக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களை எல்லாம் காத்து இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். 12 மாதம் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக வேலை இல்லாமல் வீட்டிலே முடங்கி இருந்தார்கள். கொரோனா வைரஸ் காலத்தில் அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் 12 மாதம் விலையில்லா அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் அதை கணக்கிட்டு அவருக்கு சுட 3 வேளை உணவளித்ததும் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர் ஓராண்டு காலம் உணவு கொடுத்த அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கல. அம்மா உணவகம் சமூக நல கூடத்தில் உணவு தயாரித்து இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே இன்றைக்கு திமுக அரசாங்கத்தையும் பாருங்க, அதிமுக அரசாங்கத்தையும் பாருங்க. எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம் திறமைமிக்க அரசாங்கம் என்பதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். எல்லா வகையிலுமே உற்பத்தி, வேளாண் உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில தேசிய அளவில் அதிகமாக உற்பத்தி செஞ்சு கிறிஸ்கருமான விருதை பெற்றோம். இன்றைக்கு தேசிய அளவில் விருது பெற்றுகிறோம். பல துறைகளில் விருது பெற்றுகிறோம். உள்ளாட்சி துறையில் 140 விருதுகள்
தேசிய அளவில் சிறந்த நிர்வாக திறமைமிக்க அரசு என்று 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். போக்குவரத்து துறையில விருதுகள், மின்சாரத்துறையில விருதுகள், சமூகத்துறையில விருதுகள், இப்படி பல விருதுகளை குவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை. 2 கையும் இல்லாத திண்டுக்கல் ஒருவர் என்னை வந்து சந்தித்தார். அப்பொழுது இந்த 2 கையும் பொருத்தன்னு சொன்னார். எங்க போய் பொருத்துறது, 2 கையுமே இல்லையே, எப்படி பொருத்துன்னு சொன்ன. அப்ப சொன்னார், மருத்துவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் நினைத்தால், முதலமைச்சர் நினைத்தால் எனக்கு 2 கையும் பொருத்துக்கிட்ட வாய்ப்பு சொன்னாங்க. உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அழைச்சு இதுக்கு ஒரு மருத்துவ டீமை போட்டு விசாரிச்சு அந்த தொழிலாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை எடுத்து அவருக்கு பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு வாழ்கிறார்கள். 2 கையும் பொருத்தணும். இந்தியாவில் எந்த மருத்துவத்துறையிலும் இந்த சாதனை படைக்கல. நம்முடைய அரசு மருத்துவமனையில இந்த 2 கையும் பொருத்தி ஒருவருக்கு வாழ்வளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவருக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனா திமுக ஆட்சியில காலோடு போனா கால் இல்லாத வர்றாங்க, காலோடு போனா கால் இல்லாத வந்திருக்கிறாங்க, உயிரோடு போனா உயிர் இல்லாத வர நிலைதான் இன்றைக்கு. இன்றைக்கும் மருத்துவமனையில போதிய மருத்துவ வசதி கிடையாது, மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, அந்த மருத்துவ உதவியாளர் கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலை தேவையா? சிந்திங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி செய்கின்ற பொழுது 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். ஏழை மக்கள் எங்க நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளரை நியமிச்சு சிறப்பா அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இலவசமா நாங்க சிகிச்சை கொடுத்தோம். அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்காம அதையும் கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டாடும். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் எண்ணி பாருங்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட அரசியல்ல பாக்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? இன்னைக்கு நாங்க ஒரு 4000 அம்மா மினி கிளினிக் கொண்டாடலாம் இருந்தோம். முதற்கட்டமா 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அது சிறப்பா மக்களிடத்தில் வரவேற்பு இருந்தது. ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் தங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தொடர வேணுமா? தொடர வேணுமா? அதே போல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக சார்பா தேர்தல் அறிக்கை விட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தி கொடுக்கறாங்களா? உயர்த்தி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி இப்ப 50 நாள் தான் வேலை கிடைப்பதா அதுல பணிபுரிகிற ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. அதுல அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையா சம்பளம் கிடைக்கல. அதுக்கு அதிமுக அரசு தான் மத்தியில போய் மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லி முதற்கட்டமா 2999 கோடி வாங்கி கொடுத்த அரசாங்க கட்சி அதிமுக கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதில் 2 கிலோ சர்க்கரை போட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறாங்க, பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோல் மட்டும் 3 ரூபாய் குறைச்சு விட்டுட்டாங்க. டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா எல்லாமே டீசல்ல தான் நம்முடைய விவசாயம் செய்ய வேண்டி இருக்குது. எல்லா டிராக்டர் வச்சு உழுவ வேண்டி இருக்குது. இன்றைக்கு எல்லா உணவுப் பொருளும் லாரியில் வருது. டீசல் உயர்னா வாடகை உயரும், வாடகை உயர்ந்தா அந்த சுமை நம்ம தலையில் வந்து விழுது. அதே போல மீன்பிடியில் தொழில் செய்கின்றவங்க அந்த போட்டுக்கு விசைப்படகுக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும். அத்தனையும் பொய்.
நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணி அப்படியே கேமராமேன் வந்து படம் எடுத்து அடுத்த நாள் போடுவாங்க. அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பாரு. தினம் வெளியில் வந்து ஒரு தலைப்பு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி 50 தலைப்பு வச்சு 50 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.